அடிப்படையில் வந்து புத்தகத்தை பிரித்து வச்சிருப்பாங்க. அப்போ எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு தெரிந்து கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த பார்க்க முடியாது. அதனால அந்த புத்தகத்திலிருந்து சில கலெக்ஷனை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்போ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது. அப்படி பார்த்துட்டு வாங்க சிவராஜ். குழந்தை எல்லாமே ஜெயில். அப்போ அந்த அழகான வாழ்க்கை, ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட வாழ்க்கை எப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதற்கு ஏற்ப அவர் தம்முடைய குடும்பத்தை, இந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தை இங்கு அழைத்து நான் உன்னை தலை நிமிர வைக்கிறேன் என்று. ஆனால் சில பேர் புத்தகம் வெறும் காகிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்களும் இங்க நூலகத்துல எல்லா நூலகத்திலையும் இப்ப நீலகிரி மாவட்டத்துல மாவட்ட மைய நூலகம், மற்ற கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம் எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க, பொதுமக்கள் இவங்களை வந்து 1 மணி நேரமாவது லைப்ரரியில வந்து வாசிக்கிற பழக்கம். சூப்பரா இருக்கு. ஒரு புக் கொடுத்தீங்க தானங்க இல்ல நீங்க எடுத்துட்டு வந்தாங்க மாட்டிக்கலாம். 15ஆம் தேதி மாட்டிக்கலாம். நீங்க 2 நாள்ல கூட ரிட்டர்ன் பண்ணலாம். உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னா நம்முடைய உள்ளத்தை மேன்மைப்படுத்தக்கூடியவை. அப்படிப்பட்ட நூல்களை நீங்கள் படித்து வாழ்க்கை உயர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய என்று ஒரு நாள், அந்த நாளிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். இந்த நூலகத்தினுடைய தலைவியாக இருந்து இந்த நூலகத்தை மிக சிறந்த முறையிலே கொடுத்திருக்கிறாரு. லைப்ரரி வாய்ப்பு கொடுத்திருக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்க எல்லாருக்குமே முதற்க நன்றி. இந்த இடத்துல ஒரு ரொம்ப பெருமைப்பட சொல்கின்றார், புத்தகம் என்பது காலத்தின் கண்ணாடி என்கின்றார். காலத்தின் கண்ணாடி. அடியேன் கூறுகின்றேன், புத்தகம் என்பது என்னவென்றால் அமர்ந்த இடத்தில் அமர வைத்துக் கொண்டே உலகத்தை சுற்ற பயன்படும் கற்றுத்தருது. இது எப்படி நூலகம் இருக்கோ இதே போல 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் வாழ்ந்த இந்த மண்ணில் வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான சூழல். படிக்கும் போது எனக்கு ஒரு தாயாக, தகப்பனாக, நாங்க ஹாஸ்டல்ல படித்தோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பெரிய கனவாவே இருக்கு. அவ சொன்ன மாதிரிதான் எங்க வீட்டு சூழ்நிலை அப்படிதான். எங்க வீட்டுல படிக்கலனாலும் நான் ஒரு நிலைமைக்கு வந்து அதுல இருக்கிற சந்தோஷத்தை தான் அவங்க தான் வெற்றியாவே நினைக்கிறாங்க. உங்களுடைய வயதில் எனக்கு இந்த மாதிரி லைப்ரரியில் உட்கார்ந்து புக் படிப்பதற்கான வசதியோ அந்த மாதிரி ஒரு ஊரிலோ நான் பிறக்கவில்லை என்பதை அதிக நேரங்கள் நினைத்து வருத்தப்படுவேன். உங்களுடைய உலகம் வந்து ரொம்ப அருமையான அரிய வாய்ப்பு. இந்த நூலகத்தினுடைய தலைவியாக இருந்து இந்த நூலகத்தை மிக சிறந்த முறையிலே குழந்தை எல்லாமே ஜெயில். அப்போ அந்த அழகான வாழ்க்கை, ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட வாழ்க்கை எப்படி வந்து உங்களை தான் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா எங்களை மாதிரி அனுப்பியிருக்கிற நோயாளிகளையும் அன்பாகவும் பாசமாகவும் இந்த ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியர் இருந்ததோட வாழ்வில் அவருடைய 50 வருஷம் குறிப்பாக இல்லாட்டி 80 வருஷம் அனுபவங்களை வந்து உங்களோட அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அதை தந்திருக்காங்க.
ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த 80 வருஷத்தோட அனுபவத்தை வந்து நம்ம இங்க வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த கலந்துரையாடல ரொம்ப அந்த ஸ்கூல்ல இருந்து சார் இந்த இடத்துல நன்றி கட்டுப்படுத்திட்டேன் சார், நன்றி சொல்லி. அப்புறம் அதுக்கு அடுத்தது +2 முடி